பாமகவின் செயல் தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த 1ஆம் தேதி ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை செய்ததன் முடிவின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அனுப்பி வைத்த 16 குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவித பதிலும் அளிக்காமல் அவகாசம் இருமுறை கொடுத்தும் பதில் ஏதும் எழுத்துப்பூர்வமாகவும் நேரில் வந்து விளக்கம் அளிக்கவில்லை. அன்புமணி மீது சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்க எந்த நியாயமும் இல்லை என்பதால் அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்காமல் அன்புமணி உள்ளதை அவர் ஒப்புக்கொண்டார் என்பது தனது அனுமானம் என்று கூறினார். அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என கருதப்படுவதாலும் தான் தோன்றித்தனமாக தகுதியற்ற அரசியல்வாதி என அன்புமணி தன்னை நிரூபித்துள்ளதாகவும் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் செயல் என தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு என முடிவு செய்யப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்தார். அன்புமணியை நீக்கியதன் மூலம் கட்சி நிர்வாகிகள் யாரும் அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் கட்சி விரோத நடவடிக்கையில் பிற்காலத்தில் எவரேனும் ஈடுபட்டால் இதுபோன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கட்சி அமைப்புகள் விதிகள், ஜனநாயக விதிப்படி பல வாய்ப்புகள் கொடுத்து அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி உடன் உள்ளவர்கள் தனி கட்சியாக செயல்படுவதை போல் இருக்கின்றனர் என்றும் அவர்கள் மீது வருத்தம் இருந்தாலும் அவர்களை மன்னிக்க தயாராக உள்ளதாகவும் அன்புமணியுடன் உள்ள 10 பேருக்கும் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் உதவி செய்து வளர்த்துவிட்டதாகவும் வளர்த்துவிட்டவர்களை யார் என்று சொல்ல விரும்பவில்லை என்றும் கூறினார். மூத்தவர்கள் 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை கூறிய போது அதை கேட்காமல் அன்புமணி செயல்பட்டார். மரியாதைக்குரிய பழ கருப்பையா, தந்தையிடம் மகன் தோற்பது தோல்வி அல்ல, தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என அழகாக பழ கருப்பையா தெரிவித்திருக்கிறார். மூத்தவர்கள் சொல்வதை அமிர்தம் போல் கேட்காமல் அன்புமணி இருந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்தபோது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என தெரிவித்தார் என்றும் கூறினார். பல்வேறு தரப்பினர் கூறியும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அன்புமணிக்கு இல்லை. தன்னுடைய ரா என்ற தலைப்பெழுத்தினை மட்டும் அன்புமணி போட்டுக் கொள்ளலாம் என தெரிவித்தார். பாமகவை 45 ஆண்டுகள் ஓடி ஓடி உழைத்து, ராந்தல் விளக்கில் உழைத்து, கஞ்சியோ கூழோ குடித்து 96,000 கிராமங்கள் சென்று கஷ்டப்பட்டு பாமகவை உருவாக்கி வளர்த்ததாகவும் இந்த கட்சியில் சேர்பவர்கள் சேர்ந்த பிறகு பயிற்சி வகுப்புகள் வழங்கப்பட்டதாகவும் அரசியல் பயிலரங்கமும் தொடங்கி இன்று வரை நடத்தி வருவதாகவும் அதிலேயே அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை, ஆதரவும் இல்லை என கூறினார். அன்புமணிக்கு ஆலோசனையாக தனியாக கட்சியை அன்புமணி ஆரம்பித்துக் கொள்ளலாம், தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள 3 முறை தான் தெரிவித்துள்ளதாகவும் தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சியில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அது பிள்ளையாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் கட்சி விதிகளின்படி ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை விவாதித்து கடிதம் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கு கடிதத்தை பெற்றுக்கொண்டு பதில் ஏதும் அளிக்காததால் இந்த முடிவை தெரிவிப்பதாக கூறினார். அன்புமணியை நீக்கிய முடிவு பாமகவிற்கு பின்னடைவு கிடையாது. பயிர் செய்தால் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால் பயிர் செய்யாமல் இருக்க முடியாது. கட்சியின் வளர்ச்சிக்கு குந்தகமாக இருந்த அன்புமணியை நீக்கிவிட்டேன். அன்புமணி கட்சியை தொடங்கினாலும் அந்த கட்சி வளராது என ராமதாஸ் தெரிவித்தார்.